பிக் பாஸ்ல ரெட் கார்டு வாங்குறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஆனா, மொத்த இந்தியன் பிக் பாஸ்லயே ஒரு பொண்ணு ரெட் கார்டு வாங்குறது அப்படின்னா, அது விஜய் பார்வதி தான். அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா, ரெட் கார்டு வாங்குன ஒரு கண்டஸ்டன்ட்ட வலீனா போய் இன்வைட் பண்ணி, நீங்க கண்டிப்பா ஃபினாலேக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷர் பண்ணி விஜய் டிவியே அவங்கள இழுத்துட்டு வந்து ஃபினாலேவுல விட்டுருப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? வெளியான 350 ப்ரொமோஸ்ல 200 ப்ரொமோஸ்க்கு மேல விஜய் பார்வதி கன்டென்ட் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட விஜய் பார்வதி வந்து பிக் பாஸ் 9 ஆரம்பத்துல இருந்து 90 எபிசோடுக்கும் தள்ளிக்கிட்டே வந்திருக்காங்க. அதுவும் அந்த கார் டாஸ்க் அப்பலாம் விஜய் டிவியோட டிஆர்பி எங்கேயோ போச்சு. கிட்டத்தட்ட அந்த ஃபேன்ஸே வந்து அவங்கள கண்டிப்பா எவிக்ட் பண்ணணும், ரெட் கார்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து அப்ப டிஆர்பியோட உச்சத்துல வந்து இருந்தது. ஆனா அதுக்கப்புறமேலு 1 வீக் கானா வினோத்துக்கு எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு மணி பாக்ஸ் எடுத்துட்டு எவிக்ட் பண்ணார்ல, அப்போ ஃபினாலே வரைக்குமே ஆடிக்கிட்டு இருந்தது நமக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே அந்த ஃபினாலேக்கு 2 பேருமே இன்வைட் பண்ணப்பட்டு சாட்டர்டே, சண்டே 2 நாளுமே நம்ம கம்ருதீன் வந்து அந்த ஃபினாலேவ அட்டெண்ட் பண்ணாரு. ஆனா விஜே பார்வதி சண்டே தான் வந்தாங்க. அப்போ வந்து சண்டே வந்து அவங்க வருவாங்கங்கிறது கம்ருதீனுக்கே தெரியாது. அப்படிங்கிறது எங்க நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாட்டர்டே வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த இடத்துல பார்வதி இருந்திருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அவருக்கு என்னன்னா, அப்போ விஜய் பார்வதி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்காங்க. ஆனா லாஸ்ட் மினிட்ல சண்டே வந்து விஜய் பார்வதி வந்து வந்திருப்பாங்க. சாண்ட்ரா வந்து அவங்க கிட்ட ஹக் பண்ணி இந்த மாதிரி ஓகே இந்த பழசெல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஜய் பார்வதி சாரி சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லி அந்த பழைய விஷயம் வந்து ஷார்ட் அவுட் ஆகி முடிச்சிருக்கும். ஆனா இதுக்கு நாம தான் தேவையில்லாம டென்ஷன் ஆகி நம்ம பிபியை ஏத்திக்கிறோம். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து விஜய் டிவில நடக்க போற ஜோடி ஆர் யூ ரெடி அப்படிங்கிற ஷோக்கு இவங்க 2 பேரும் இதா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடியா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இப்போ லீக் ஆகி சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு 2 பேரை வந்து அவ்வளோ சீக்கிரம் விஜய் டிவி விட மாட்டாங்க. கண்டிப்பா ஜோடி ஆர் யூ ரெடியில இவங்க வந்து 2 பேரையும் ஜோடியா டான்ஸரா கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லாவே விஜய் பார்வதி நல்லாவே கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு டான்ஸ் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஸோ கண்டிப்பா இவங்க 2 பேர் இதே மாரி தான் பிக் பாஸ் முடிஞ்சுட்டு வனிதாவும் இந்த டான்ஸ் ஷோக்கு வந்திருந்தாங்க. அதே மாதிரி கண்டிப்பா இவங்க 2 பேரையும் விஜய் டிவி கொண்டு வந்து விடுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ட்ரெண்டிங் பேரா இருக்கிறதுனால, இவங்க கமிட் ஆகுற நெக்ஸ்ட் ஷோவும் ஹிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெட் கார்டு வாங்கிட்டு போன ஒரு பெர்சன்ஸுக்கு விஜய் டிவி இந்த அளவுக்கு மரியாதை குடுக்குறாங்கன்னா, கண்டிப்பா அவங்களால இவங்களுக்கு ஏதோ அ ஒரு பாசிட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ்னஸ் இல்லன்னா, அவங்கள இவ்ளோ தூரம் இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது. இதுல வந்து யாரு ஜெயிச்சு டைட்டில் வாங்குறாங்க அப்படிங்கிறது பெருசா முக்கியம் கிடையாது. யார் வந்து தன்னுடைய கேரக்டர், தன்னுடைய பிஹேவியர்னால எல்லாரோட மனச கவர் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டைட்டில் வின்னர் ஆன நெறைய பேர மறந்துருவோம். ஆனா சிலர் வந்து அவங்களுடைய அந்த ஓவியா மாதிரி பெர்சன்ஸ்லாம் நம்மளுடைய மனசுல வந்து எப்பயுமே நின்றுவாங்க. அந்த மாரி தன்னுடைய அந்த பிஹேவியர் அவங்களுடைய அந்த ஒரிஜினாலிட்டினால பேர் வாங்குவாங்க. அது மாரி ஒரு பெர்சன் தான் விஜய் பார்வதி. அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.